பெரிய மலையாக வாங்கிட்டு வந்து போட வேண்டியதானே, போதுமா? ஆ, எப்படியோ ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா சம்பாதிப்பேன் இந்த சின்ன ரூமில். கேபிள் இழுக்கிறன்ட்டு ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிற. ஆ, ரோஜா பூ இருந்தால் எனக்கு ஒன்று கொடுண்ணா. அண்ணா எனக்கு ஒரு பூ, இந்த ஒரு ரோஜா பூ வாங்க நான் குளிச்சுட்டு வரணுமா? ஆமாம். என்ன பக்கத்தில் கடையில் இருக்கிற பொண்ணு வீடு வாடகைக்கு சொன்னிச்சா? ஏய், இவ்வளோ ரோஜா பூ வச்சிருக்கா? குடு, பரவாயில்ல குடு. தண்ணி ஊற்றிட்டுலாம் நான் அப்புறம் ஊற்ற குடிக்க தான் பாரு ஷாம்பு வாங்க வந்தேன். குடு. கேட்க மாட்டேன், குடு. கஞ்ச பிஸ்னரி. சுத்தமாக தான் இருக்கே. ஓகேண்ணா, பாய். நான் வாடகைலாம் ஊருப்பட்ட வேலை, வாடகைலாம் ஏதோ நல்ல வீடு அந்த பொண்ணுக்கு பார்த்து கொடுங்க. அது என்ன பண்ணுறது? ஆ, கேஷியருக்கு தான். நாம் ஒரு வீடு சொன்னால் அது வந்து டக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் வீடு காலி பண்ணி இன்னும் 1 மாதத்தில் கிளம்புறேன்ல. எனக்கு வாழைப்படல வீடே வேணாம். ஆ, நான் போகிறேன்பா சாமி, நான் காட்டு பக்கமே போகிறேன்பா. ஆ, உங்களுக்கு இங்கே வருமானம் வருது, வந்து வச்சுட்டு உக்காந்துருக்க. என்னைக்காவது சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கும்பிட்டு இந்தா ஜோதி வா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு ஏதாவது நீ கொடுத்துருக்குற. கேபிள் காசு மட்டும் வாங்குற கரெக்டாக. சாமி படத்துக்கு பூவா வைக்கிறியா? அப்படியே